ஆகவே
ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்று வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. ஆண்டவர் உடனே பெண்களை ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. பெண்களை ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நேரே. உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. முதன்மை வானத்தூதரான புரியனை கேளு. மிகவும் இறக்கமுள்ள தாயே, மிக அனுகூலமாக வேண்டுகின்றோம். உங்களுடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி நன்றாக கேட்பது ஒருவராகியும் உன்னால் கைவிடப்பட்டதாக சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைக்கும். கண்ணீருடைய ராசினியான கண்ணியோ, தயவுள்ள தாயே, பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கொண்டாடுவோமாக. இறைவா, ஒரு அன்பு மக்கள் நாங்கள் எங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய மாதாவின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொலையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த கொலை உயிரை ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் என்னாலும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இப்பொழுதை கலந்து அனைவரும் உன் திருமணம் இயேசுவின் தாயும் என் அன்பு அன்னையுமாகிய புனித மரியாதையின் பாதுகாவலையும் அருள் துணையையும் மிகுதியாய் உணர்வார்களாக. மேலும் அன்னை கன்னிமரியோடு விளங்கிய பண்புகளால் தங்களை அணி செய்து தாய் மரியாதையின் வழியை பின்பற்றி உமது திருவிழத்தை ஏற்கும் மனநிலைகளாய் மாறுவார்களா. இறைவாயில் கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் அன்பிலும் அமைதியிலும் உமது அரவணைப்பிலும் உமது அமைதியிலும் சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் பொருளாதார நிலையிலும் ஆன்மீக வாழ்விலும் என்றும் சிறந்து விளங்க அறிவித்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிக்கிறோம். எங்களது குற்றங்களை மன்னியும். மகள பொறுத்து அப்படி உண்டாவதாக தொடக்கத்தில்
அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி புயல் பலியில் நிலைத்து இங்கு மன்னவ போற்றிடுவோம். மாந்தர்கள் எல்லாம் குடும்பமாய் இணைந்து மலரவன் தாழ் பணிவோம். மனமதில் மகிழ்ச்சி நிறைந்திடும் நேரம் நன்றிகள் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் தஞ்சை தலைமகனே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. திருபலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம் திரு அவையே வருக. திருபலி கண்டிட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக. முதல் திரியை ஏற்ற நமது பாசமிகு தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் த சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் திரியினை ஏற்ற நமது பாசமிகு பங்கு தந்தையர்கள் அருள்பணி சவரிராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை சகாய ஜெயராஜ் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாம் திரியினை ஏற்ற சேசு சபை குருக்களான அருட்பணி ஞானாதிக்கம் அவர்களையும் மற்றும் அருள்பணி ஜோதி அவர்களையும் அழைக்கிறோம். நான்காம் திரியினை ஏற்ற திருவாளர் தாமஸ் தம்பி அவர்களை அழைக்கின்றோம். ஐந்தாம் திரியை ஏற்ற
திருமதி மேரி அவர்களை அழைக்கின்றோம். உலகின் ஒளியாம் ஒளி தரும் உயர்வாம் உனையெங்கும் வாழ்த்திடுவோம். ஒற்றுமை உணர்வில் உயர்ந்திடும் வகையில் உலகினில் எடுத்துரைப்போம். உன்னத ஒளியே ஒளி தரும் உயர்வே உமையெங்கும் வாழ்த்திடுவோம். உயிரின் உயிராய் உம்மிடம் வருவோம், உம்பரம் நாடிடுவோம். ஆலயம் திறந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அன்புடன் வாருங்களே. அமைதியில் நிலைத்திட, அற்புதம் நிகழ்ந்திட, வாருங்கள் இறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்திவை. நீதி நூல்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை மக்களே, நம் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவினை குடும்ப விழாவாக கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் முதல் நாள் நவநாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனிதர்களாகிய நாம் அனைவருமே வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஆவல் கொள்கிறோம். இவ்வாறு அடுத்த நிலைக்கான நமது வாழ்க்கை தேடலில் கண்முன் தெரியாது பயணிக்கும்போது பல தடுமாற்றங்களை சந்திக்கின்றோம். இதனால் நமது பயணத்தில் ஒரு பிடிப்போ அல்லது நிறைவு இல்லாதது போன்று இருப்பதை உணர்கின்றோம். இது ஏன் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நமது வாழ்வை பற்றிய சரியான தெளிவில்லாததும் அது பற்றிய சுய அறிவு இல்லாததுமே. இன்னும் சிலர் என்னை துன்புறுத்தாத எதுவும் எனக்கு கவலை இல்லை என்று நினைத்து வருவது வரட்டும், போவது போகட்டும் என்றும் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து வரும் இச்சூழலில் இன்றைய இறை வழிபாடு நம்மை முன்மதி உடையவர்களாக, முன்னேற திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக, சோம்பலை தவிர்த்து இறை நம்பிக்கையும் இறை வார்த்தையும் நம் வாழ்வை ஒளியூட்டும் எண்ணெயை எப்போதும் கையில் எடுத்து சென்றால் இறைவனை அடையும் வழியும் எளிது என்பதை உணர்ந்து வாழ நம்மை அழைக்கின்றன. 10ல் 5 அறிவுள்ளவர்களாய் வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம். தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களை நமது பேராலய இறைச்சம்பகம் சார்பாக பெருமகிழ்வோடு கரங்களை தட்டி வருக வருக என வரவேற்போம். ஆயரோடு இணைந்து நமக்காக திருப்பலிப்பு கொடுக்க வந்திருக்கிற அத்தனை அருள்பணியாளர்களையும் மிகுந்த பாசத்தோடு அவர்களையும் இத்திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்போம். அன்பு மக்களே, பங்கு மக்களாக உங்களையும் பங்குத்ததையின் சார்பாக பெருமகிழ்வோடு இந்த ஆண்டு முதல் நாள் நவநாள் திருப்பலிக்கு திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரையால் நாம் அனைவரும் அனைத்து நலங்கள் வளங்களும் பெற்று எப்பொழுது நிறைவோடு நிம்மதியோடு மகிழ்வோடு வாழ இறை ஆசிரியர் வேண்டி இந்த ஆண்டு பெருவிழாவை மிகுந்த உற்சாகத்தோடு பெரு நம்பிக்கையோடு நாம் தொடங்குவோம். அன்பு மக்களே, கடந்த ஆண்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நமக்கு 10 நாட்கள் நவநாட்களாக இருக்கின்றன. நமது மேனாளாயர் மறைந்த ஆண்டனி டிவோட்டா இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. அவரை நான் கற்றுக்கிட்டதான். இதுவும் ஒரே ஒரு கருத்துக்காக இந்த 10 நாளும் வேண்டி வருகிற பொழுது அன்னை நமக்கு நிச்சயம் பரிந்து பேசி அதை பெற்றுக் கொடுப்பார்
இது நமது நம்பிக்கை, விசுவாசம். இந்த திருப்படியில் கடந்த ஆண்டு இது மாதிரி 10 நாள் வேண்டிக்கிட்டு வந்து அன்னை வழியாக அதிசயங்களை பெற்ற ஒரு 3 பேர் சாட்சி சொல்ல போகிறாங்க நம்ம நற்கருணை வழங்கிய பிற்பாடு. அதனால் எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு சிறப்பு வரத்துக்காக வேண்டுதலுக்காக ஜெபம் செய்யுங்க. இந்த 10 நாளும் அந்த ஒற்றை கருத்துக்காக, ஒற்றை வேண்டலுக்காக தவறாமல் திருப்பலிக்கு வந்து இந்த 10 நாள் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து செபிக்கிற பொழுது நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற ஒற்றை வேண்டுதல் நிச்சயம் நம் அன்னை வழியாக ஆண்டவரே நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியில் ஒற்றை தேவைக்காக நாம் செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலி நமது அன்பு ஆயர் தஞ்சை ஆயருடைய உடல்நலத்துக்காகவும் அவருடைய ஆயர் பணி சிறக்கவும் இன்றைய திருப்பலி செபிப்போம். நமக்காக செபிக்க வந்த அத்தனை அருள் தந்தையுடைய கருத்துக்களுக்காக உடல்நலத்துக்காகவும் நாம் இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உண்மை
அவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு நாளை உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளையும் நாளாக காத்து நாங்கள் எந்நாளும் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 17 முதல் 25 வரை உள்ள இறைத்திரு வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கும் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளையே நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளையே நினைந்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைந்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைந்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளையே நினைத்து பாடுதே. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வசனங்கள் 6-10 முடிய. கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை
யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. அசையா நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்துக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வழிப்படுத்தி நிறுத்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்களின் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே,
உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா எல்லாம்? இந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆனது போல் இருக்கிறது. நேற்று வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதாவின் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி, இன்று நமது மரியன்னை பேராலயத்தில் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி. எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு, பெரும் வரம் என்றே உணர்கிறேன். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களை சந்திக்கவும் இத்திருப்பலி ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த பெரும் வாய்ப்பிற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து கடந்த திருவிழா முதல் இந்த திருவிழா வரை இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பங்கு இறை சமூகத்திற்கும் நம் திருச்சி மறை மாவட்டம் முழுவதற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நானும் இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, நம் பங்கு இறை சமூகத்திற்காக, நம் திருச்சி மறை மாவட்டத்திற்காக நிரம்ப ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்காக, உங்கள் ஒவ்வொருடைய குடும்ப கருத்துக்காக இத்திருப்பலி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுக்கு 1000 பட்டம் அளித்து அழைத்து மகிழ்கிறோம். வேளாங்கண்ணி தாய் என்று சொல்லுகிறோம், பூண்டி மாதா என்று சொல்லுகிறோம், லூர்து அன்னை என்று சொல்லுகிறோம். நிறைய பட்டங்கள், நிறைய பெருமை நான் சொல்லுவேன். கடந்த வாரம் கூட சொல்லி கொண்டிருந்தேன். அந்த அன்னையை எத்தனை பட்டம் சூட்டி அழைத்தாலும், அந்த அன்னையை எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் அத்துணையும் தகும். அது நீதியும் தகுதியுமானது. ஏனெனில் அவர் கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட்டார், அவர் கடவுளின் தாயாகவே ஆகி போனார் என்று. ஆக அன்னை மரியாவுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம், மேலான வணக்கம் அத்துணையுமே அந்த கடவுளை போய் சேரும் என்பதால் அந்த கடவுளை மாட்சிப்படுத்தும் அன்பு பிள்ளைகளாக, அன்னை மரியா வழியாக அவரை மாட்சிப்படுத்தும் பெருமைப்படுத்தும் அன்பு பிள்ளைகளாக அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் மறைவுரை சிந்தனையாக இன்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தையே எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக அன்னை மரியாவுக்கு நாம் 1000 பட்டம் சூட்டி மகிழ்ந்தாலும் அவர் காலந்தோறும் எத்தகைய ஒரு தாயாக, அன்னையாக இருந்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் ஒரு வியாகுல தாயாகவே இருந்தார். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் நிறைந்த ஒரு வாழ்வே அன்னை மரியாவுக்கு வாய்க்கப்பெற்ற ஒரு வாழ்வு. ஒரு இளம் பெண்ணாக மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சிறு பெண் கடவுளிடமிருந்து அழைப்பு பெறுகிறார். தன் தாயாகும் பேற்றை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். தயக்கம் இருந்தாலும் கேட்பது கடவுள் என்று உணர்கிற பட்சத்தில் தான் அந்த கடவுளின் பிள்ளை, அந்த கடவுளுக்கு என்னாலும் அடிமை போல் வேலை செய்யும் கடவுளின் பிள்ளை நான் என்கிற உணர்வோடு சம்மதிக்கிறார். ஆம் என்று சம்மதம் சொன்ன அந்த தருணத்திலிருந்து அந்த தாய் இறக்கிற நாள் வரை அந்த தாய் ஒரு வியாகுல தாயாகவே விளங்கினார் என்று பார்க்கும். ஏராளமான சிலுவைகளை தனக்காக மட்டுமல்ல, தன் குடும்பத்திற்காக என்று, குறிப்பாக தன் மகனுக்காக என்று, மகன் வழியாக இந்த உலகம் பெறக்கூடிய மீட்புக்காக, மீட்சிக்காக என்று 1000 சிலுவைகளை சுமந்தவராக அன்னை மரியாவின் வாழ்வை பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்னேன், அவரது வாழ்வு வியாகுலங்கள் நிறைந்த வாழ்வாக அந்த அன்னையே ஒரு வியாகுல தாயாக தான் என்னால் விளங்கினார் என்று. இயேசுவுக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. இயேசு என்றாலே நமது மனதில் பதியக்கூடிய ஒற்றை அடையாளம் அந்த சிலுவை மட்டும்தான். சிலுவை வழியாகத்தான் அந்த இயேசு நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவ நம்பிக்கையில் அந்த சிலுவைக்கு அடிப்படையான இடம் உண்டு. சிலுவை இன்றி கிறிஸ்துவ வாழ்வு இல்லை, சிலுவை இன்றி நமது மனித வாழ்வும் இல்லை. நாமே நமக்கு வருவித்துக் கொள்ளக்கூடிய சிலுவைகள் ஒரு பக்கம், ஆனால் பிறருக்காக, நமது குடும்பத்திற்காக, இந்த சமூகத்திற்காக இன்று நாம் சுமக்கக்கூடிய சிலுவைகள் எல்லாம் பொருள் பொருந்தியவை, அவை சுமக்கப்பட வேண்டியவை என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்தியதாக நான் பார்க்கிறேன். சிலுவையை கண்டாலே நாம் விலகிக் கொள்கிறோம். வீட்டிலும் கூட நிறைய சாமி படங்கள் இருந்தாலும் கூட அந்த பாடுபட்ட சுரூபம் வீட்டில் இருப்பதை நாம் விரும்புவது கிடையாது. அதை சவரிராஜுக்கு தெரியும். நமது பங்கிலிருந்து மாற்றலாகி இப்படி இந்த பவுல் குருமடத்திற்கு சென்றபோது இங்கிருந்து நான் எடுத்து போன ஒரு பெரும் சொத்து, பெரும் பாக்கியம் மிகுந்த சொத்து, இங்கு சாக்ரிசியில் இருந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் நமது பங்கில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகிய சிலுவை, பாடுபட்ட சுரூபத்தை தாங்கிய சிலுவை. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு நான் பயன்படுத்தி அந்த சிலுவையே எடுத்து செல்கிறேன் என்று சொன்னேன். தந்தை அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள். ஓராண்டு 2 மாதங்கள் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் என்னோடு இருந்தது. அதை தஞ்சைக்கும் நான் எடுத்து போனேன்.
ஆயர் திருநிலைப்பாட்டு பீடத்திலும் அந்த சிலுவை இருந்தது. இப்போது எனது பங்கு அலுவலகத்திலும் மறைமாவட்ட ஆயரின் அலுவலகத்திலும் அந்த சிலுவை இருக்கிறது. அருள் தந்தை MS லாரன்ஸ் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு எனக்கு சொன்னபோது சொன்னார், இது ஒரு சிலுவை என்பது எனக்கு தெரியும், மறைமாவட்டத்தை நிர்வகிப்பது ஒரு சிலுவை என்பது எனக்கு தெரியும், ஆனால் அந்த சிலுவையை சுமக்க உனக்கு தகுதி இருக்கிறது, அதை நீ அருளோடும் வல்லமையோடும் சுமப்பாய் என்று சொன்னார். ஆக சிலுவை என்பது நமது வாழ்வில் இரண்டரை கலந்து போன தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எப்படி நமது அறையில் ஒரு பாடுபட்ட சுரூபம் இருப்பதை நாம் தவிர்க்க விரும்புகிறோமோ, இருக்கிற இம்சைகளும் துன்பங்களும் போதும், இந்த சிலுவை வேறுவா என்று நாம் நினைத்து அதை விலக்கி வைக்க விரும்புகிறோமோ, அதே போல தான் பிரியமானவர்களை வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சிலுவைகளையும் நாம் ஒதுக்கி வைக்கவே விரும்புகிறோம், அதிலிருந்து விலகிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் விலக நம்மால் இயலுவது கிடையாது. நாம் விரும்பவில்லை என்றாலும் கூட நமது வாழ்க்கை சிலுவைகள் மிகுந்த வாழ்வாகவே அமைந்து போகிறது. முன்னொரு நாள் வேடிக்கையாக சொன்னேன், மனைவியரை கேட்டால் தங்கள் கணவர் தான் தங்களுக்கு மிகுந்த பெரிய பாரமான சிலுவை என்று சொல்வார்கள். கணவரை கேட்டால் எனது மனைவி தான் எனக்கு மிகப்பெரிய சிலுவை என்று சொல்வார். பெற்றோருக்கு பிள்ளைகள் சிலுவைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் சிலுவைகள், நான் உங்களுக்கு சிலுவை, நீங்கள் எனக்கு சிலுவை. மானுட வாழ்க்கை என்பது இப்படி சிலுவைகளை சுமக்கிற வாழ்வாகவே மாறி போயிருக்கிறது. ஆக இப்படி பிறருக்காக சிலுவை சுமக்கிற போது, எனது குடும்பத்திற்காக நான் வாழுகிற போது, திரு அவைக்காக நான் வாழுகிற போது, அல்லது சமூகத்திற்காக என்று வாழுகிற போது நாம் சுமக்கக்கூடிய சிலுவைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஆழமான பாடம். ஆக நாம் கடவுளிடம் வேண்டுவதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சிலுவை வேண்டாம் என்பதெல்லாம் அல்ல, மாறாக அந்த சிலுவைகளை சுமக்க எங்களுக்கு இன்னும் விரிவடைந்த தோள்பட்டைகளை கொடு, ஆற்றலும் வல்லமை மிகுந்த தோள்பட்டைகளை கொடு, சிலுவைகளை சுமக்க நாங்கள் தயார். எங்களால் சிலுவையை சுமக்க முடியாத போது, வாழ்க்கையினும் சிலுவையை சுமக்க முடியாத போது, இயேசுவை எங்களுக்காக நீ சுமந்து கொள் என்று சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். பிரியமானவர்கள், இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் புனித பேதுரு அப்படித்தான் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். உங்கள் துன்பங்களை எல்லாம், நீங்கள் படுகிற வேதனைகளை எல்லாம், கண்ணீரெல்லாம் அந்த கடவுள் வாழ் செலுத்தி விடுங்கள், ஏனெனில் அந்த கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று. ஆக நம்மோடு சேர்ந்து சிலுவை சுமக்கிறவராக C.S. சாங் என்கிற ஒரு இறையியல் அறிஞர், இறையியல் படித்தபோது அவரை குறித்து தான் எனது ஆய்வு கட்டுரையை நான் எழுதினேன். அவர் சொல்லுவார், நமது மக்கள் சிலுவையில் அறையப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கான கடவுளும் சிலுவையில் அறையப்பட்ட கடவுளாகவே இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்களது கடவுளும் சிலுவையில் அறையப்பட்ட கடவுளாகத்தானே இருக்க முடியும் என்று சொல்வார். ஆக சிலுவையை குறித்து நாம் பேசுவது, நமக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது, ஏன் நாம் வேதனைப்படுகிறோம், எதற்காக நமக்கு துன்பம், எதற்காக நமக்கு கண்ணீர், கடவுள் தான் நம்மை படைத்தார் என்றால் இதிலிருந்து நம்மை விலக்கி வைக்க முடியாத என்றெல்லாம் ஆதங்கம் இருந்தாலும் கூட சிலுவை பற்றி நாம் பேசுவதெல்லாம், உங்கள் சிலுவை பயணத்தில் நீங்கள் தனித்து விடப்படவில்லை, உங்கள் கடவுளும் ஆண்டவருமான இயேசு உங்களோடு சிலுவையை சுமக்கிறார், உங்கள் வாழ்க்கையினும் சிலுவையை சுமக்கிறார். பிறருக்காக நீங்கள் சுமக்கிற அத்தனை சிலுவைகளிலும் அந்த இயேசு ஆண்டவர் உங்களுக்கு துணை இருக்கிறார் என்று சொல்வதற்காகவே என்று சொல்வார். ஆக கடவுள் நம்மோடு சேர்ந்து துன்புறுகிறார், நமது கண்ணீரோடு அந்த கடவுளின் கண்ணீரும் கலந்து போகிறது என்று சொல்வதுதான் அந்த சிலுவை இறையியல். பலவிதமான இறையியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் நான் அடிப்படையில் எனக்கென்று வைத்து கொண்டிருக்கிற ஒரு இறையியல் நம்பிக்கை சிலுவை இறையியல் தான். குறிப்பாக பவுலடியார் முன்வைத்த அல்லது நம்பி போதித்த அந்த சிலுவை இறையியல் தான் என்று பார்க்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு அல்லது அடிப்படையான வேறுபாடு என்று கருதுவது, பிற சமயங்களெல்லாம் கடவுளை அடைவதற்கான பாதையை மக்களுக்கு காட்டிய போது, கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் தங்களை தேடி வந்த கடவுளை, மனிதர்களை தேடி வந்த கடவுளை, மனிதர்களை தேடி ஒரு குழந்தையாக பிறந்த கடவுளை, நம்மில் ஒருவராக ஒரு மனிதராகவே பாவத்திலும் மற்ற அனைத்திலும் நம்மை போல் வாழ்ந்த ஒருவரை கடவுளாக கொண்டாடி மகிழ்கிறது என்று பார்க்கிறோம். நம்மை படைத்த கடவுள் ஒய்யாரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, வானங்களில் மறைந்து கொண்டிருக்கவில்லை, நம்மோடு குடியிருக்கிறார். நமது அடிப்படை நம்பிக்கையே கடவுள் மனிதரானார், அந்த கடவுள் எங்களிடையே குடிகொண்டிருக்கிறார் என்பது தான். ஆக அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆற்றலும் வல்லமை மிகுந்த கடவுள் என்றாலும் கூட அந்த கடவுள் அன்பும் இரக்கமும் மிகுந்தவராகவே இருக்கிறார் என்று உணர்வோம்.